எல்லாம் பொதுவாக நினச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தர் குண்டாக இருந்தால் அவருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், ஒல்லியாக அல்லது பருமன் குறைவாக இருந்தால் அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்காது. இந்த ஒரு அறியாமை பலருடைய மனதிலும் இருக்கிறது. பொதுவாக கொழுப்புலேயே பலவிதமான கொழுப்பு சத்துக்கள் இருக்குது. அப்போ இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான காரணங்களை நான் சொல்வேன். டாக்டர் புவனேஸ்வரன், இருதயத்துறை பேராசிரியர், பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனை அதனுடைய இயக்குனராக உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எல்லாம் பொதுவாக நினச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தர் குண்டாக இருந்தால் அவருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், ஒல்லியாக அல்லது பருமன் குறைவாக இருந்தால் அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்காது. இந்த ஒரு அறியாமை பலருடைய மனதிலும் இருக்கிறது. அப்போ பார்க்குறவங்க, நம்ம சில பேர் பார்ப்பாங்க, அவங்க பாவம் கொஞ்சம் பருமனாக இருப்பாங்க, இவருக்கு கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார், அவருக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது முக்கியமான ஒரு அறியாமைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒருவருடைய உடல் பருமனுக்கும் அவருடைய இரத்தத்தில் இருக்கும் கொலஸ்ட்ரால் என்கின்ற கொழுப்பு சத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பொதுவாக கொழுப்புலேயே பலவிதமான கொழுப்பு சத்துக்கள் இருக்குது. அதில் நம்முடைய தோலுக்கு கீழே அல்லது நம்ம இடுப்பு, கழுத்து, மார்பு, இங்கே இருக்கக்கூடிய அந்த தோலுக்கு கீழே சேரக்கூடிய கொழுப்பு சத்து சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவோம். அதாவது இந்த கொழுப்பு சத்தானது மஞ்சள் நிறமாக இருக்கும். இது சாதாரணமாக ஒரு கொழுப்பை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு திசு. இதுதான் ஒருவருக்கு உடல் பருமனை கொடுக்கிறது. இந்த திசுவிற்கும் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ கொலஸ்ட்ரால்ங்கிறது என்ன? கொலஸ்ட்ரால் என்பது நம்முடைய ஈரலில் இயற்கையின் காரணமாக உருவாகக்கூடிய ஒரு விசேஷமான கொழுப்பு சத்து. இந்த கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒருவருடைய ரத்தத்தில் 200லிருந்து 250 மில்லிகிராம் அளவு தான் இருக்கும். அதாவது ஒரு 100 ml ரத்தத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 250 மில்லிகிராம் தான் இந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷமான கொழுப்பு சத்து இருக்கும். அப்போ அந்த கொழுப்பு சத்தை உருவாக்குவது ஈரல். அந்த கொழுப்பு சத்துக்கு வேறு வேலைகள் இருக்குது. அது நம்ம உடம்பில் பல ஹார்மோன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு வேதிக்கூறுகளை உருவாக்குவதற்கு அது உதவுகிறது. நம்முடைய மூளை, நரம்புகள் சரியாக இயங்குவதற்கு உதவுகிறது. அதனுடைய அளவு அதிகமாகும் பொழுது அது உடலில் இரத்த குழாய்களை பாதித்து இரத்த அடைப்புகளை கொடுத்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அப்போது குண்டாக இருக்கிற ஒருத்தருக்கு அதிகம் கொலஸ்ட்ரால் இருக்கும் என்கின்ற எண்ணமே தவறு. அப்போ இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான காரணங்களை நான் சொல்வேன். ஒன்று, பாரம்பரியத்தன்மை. ஒருவருடைய கொலஸ்ட்ரால் எந்த அளவுக்கு உருவாகிறது அப்படிங்கிறது அவருடைய மரபணுக்கள், அவருடைய ஈரலினுடைய உற்பத்தி தன்மை, இதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. 80% இப்படி தான் வருது. இன்னொரு 20% பார்த்திங்கன்னா நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். அப்போது அசைவ உணவுகளில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது, சைவ உணவுகளில் கொலஸ்ட்ரால் கிடையாது. அசைவ உணவுகளில் பொதுவாக அந்த கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய அசைவ உணவுகள் சாப்பிடும் பொழுது அந்த கொலஸ்ட்ராலாக நம்மால் உண்ணப்படுகிறது. அப்படி வரும் பொழுது அவருக்கு அந்த கொலஸ்ட்ரால் சத்து இரத்தத்தில் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன புரிஞ்சிட்டிங்க? குண்டாக இருந்தால் கொலஸ்ட்ரால் இருக்குங்கிற எண்ணத்தை மாற்றுங்கள், ஒல்லியாக இருந்தால் கொலஸ்ட்ரால் இல்லைங்கிற எண்ணத்தையும் மாற்றுங்கள். அதை நீங்கள் பரிசோதித்து பார்த்தாலே அறிவீர்கள். வணக்கம்.